அப்போ ஒரு மனிதனுக்கு கல்லீரல் பாதிச்சிருச்சு. நீங்க எந்த ஸ்டேஜ் வேணாலும் வச்சீங்க. இத சரி பண்ண முடியுமான்னா முடியும். அதுக்கு எப்படி அப்படின்னா, அவங்களுடைய மன வலிமை முதல்ல. அந்த மனம் முதல்ல நம்பணும். என் உடம்பு என்ன தன்னைத்தானே சரி ஆக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள முதல்ல வரணும். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட செல்களுக்கு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அப்ப எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அவங்களுக்கு நாடி பரிசோதனைய பார்த்துட்டு, என்ன பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிற அந்த 4 விதிகள் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த 4 விதிகள கடைபிடிக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப இந்த உடம்போட இயக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த இயக்கத்துல உங்க உறுப்பு பாதிச்சிருச்சு. இப்ப இந்த பாதிச்ச உறுப்ப இந்த உடம்பு சரி பண்ணணும்னா, ஆல்ரெடி இந்த உடம்புல ஒரு ஆற்றல் வேலை செஞ்சுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு பத்தலைங்கிறதுனால தான் இத சரி பண்ண முடியாம உடம்பு தவிக்குது. அப்ப இத சரி பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா பவர் குடுக்கணும். அப்ப இந்த எக்ஸ்ட்ரா பவர் குடுக்கணும்னா, நீங்க மத்த ஆக்டிவிட்டிய குறைச்சுக்கணும். அப்படி குறைக்கும்போது, தேவையில்லாத விரைய ஆற்றல்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்ப பராமரிக்கிறதுக்கு மொத்தமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்துல உங்க உடம்புல பசிங்கிற உணர்வு இருக்காது. ஒரு துளி கூட இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்பு வெப்பமாகணும். அத செரிக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த செரிச்ச உணவ வெளித்தள்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அப்ப பராமரிப்பு அதிகமாகிட்டே இருக்குமே தவிர, குறையறதுக்கு வாய்ப்பில்ல. அப்போ உங்களுடைய இன்னொரு பிரச்சனை இந்த உடம்பு சரி பண்றதுக்கான ஆற்றல் பத்தாததுனால தான் ஆல்ரெடி அது அப்படி இருக்கு. அப்ப இன்னும் அதிகமா வேணும்னா, மத்த ஆற்றல் இதுக்கு தேவை. அப்ப மத்த பராமரிப்பு பணிகள நீங்க நிப்பாட்டணும். இந்த 4 விதிகள் சொன்னேன். என்னென்ன அப்படின்னா, பசிச்சா சாப்பிடணும். தாகம் இருந்தா தண்ணி குடிக்கணும். இந்த உடம்பு ஓய்வு கேட்கிறத குடுக்கணும். தூக்கம் வந்தா தூங்கணும். அப்போ உங்க உடம்புக்கு பாதிப்பு வரும்போது, உங்க உடல அதிகம் நடக்க விடாது இந்த உடம்பு. கொஞ்சம் படுத்த படுக்கையா உங்கள படுக்க வச்சிருக்கும். அப்போ நீங்க அதிகமாக ஓய்வு தேவ. நீண்ட நேரம் தூக்கம் தேவ. அளவு குறைவா தான் பசி இருக்கும். அப்ப நீங்க அந்த கவனிச்சு சாப்பிட்டீங்கன்னா, இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் இந்த உடம்பு புதுப்பிச்சு, அந்த வீணா போன ஒரு உறுப்ப இந்த உடம்பு சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப முயற்சி பண்றதுல இந்த உடம்பு முற்றிலுமாக போராடும். முழு முயற்சியோட 100% இந்த உடம்பு போராடி, அத புதுப்பிக்கிறதுக்கு இந்த உடம்பு முயற்சி பண்ணுமே தவிர, என்னைக்குமே பலவீனமாக ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்ப இந்த உறுப்பு சரியாகுமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா, 100க்கு 100% சரியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு.